வெல்கம் டு ஆமினா சமையல். டுடே நம்ம சமையல்லே இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீ கடை தட்டாவோட ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். வீட்டிலே பார்த்தீங்கன்னா டீ கடை தட்டாவோட நல்லா கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டாகவும் எப்படி செய்யலாம் நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிற முடியும் எங்கள் சேனல் நீங்கள் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லை பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஒரு மிக்சிங் பவுலில் பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன், அது இதில் சேர்த்திக்கோங்க. இது கூடவே 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு, இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்திக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்திக்கோங்க. இது கூட கொஞ்சமாக நறுக்கின கருவேப்பிலை, கூடவே நறுக்கின கொத்தமல்லி தழை சேர்த்திக்கலாம். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இதில் சேர்த்திக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் நறுக்கி வச்சுருக்கேன், அது இதில் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் இஞ்சி துண்டு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு இதை கூட பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்திக்கலாம். தண்ணி சேர்த்திட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா பார்த்திங்கன்னா பிசைஞ்சு எடுத்துருக்கேன் பாருங்கள். நம்ம போண்டாக்கு எப்படி போடுவோமோ அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துருக்கேன். போண்டா போட்டுருக்கு பார்த்திங்கன்னா ஆயில் ஊற்றிருந்தேன். ஆயில் பார்த்திங்கன்னா நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை போண்டாவை போடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பார்த்திங்கன்னா போண்டாவை நம்ம பாதி போட்டு எடுத்துக்கிறோம். இப்போ இதை எடுத்து எண்ணெய் இல்லாமல் போண்டாவை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவரில் பார்த்திங்கன்னா நான் வச்சுருக்கேன். வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி இப்படி கையில் லைட்டாக இப்படி அமுத்தி விட்டுருங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். பார்த்திங்கன்னா கையில் வச்சு பார்த்திங்கன்னா தட்டிட்டேன். இப்போ அது இது எண்ணெயில் போட்டுக்கலாம். தட்டி பார்த்திங்கன்னா போட்டாச்சு. இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்குது. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது பார்த்திங்கன்னா நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பார்த்தீங்கன்னா தட்டவடை போட்டுட்டோம். டீ கடை தட்டவடை பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா மொறுமொறுப்பாக நல்லா மொறுமொறுப்பான டீ கடை தட்டவடை பார்த்திங்கன்னா வீட்டிலே ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்ட்டாக பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆமினா சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.